அனைவருக்கும் வணக்கம். ஆர்.கே. செல்லுலாய்ட்ஸ் தயாரிப்பில் சூர்ய கதிர் காக்கலார் கார்த்திகேயன் இயக்கத்தில் சத்யா இசையமைப்பில் வந்துள்ள படம் ஹிட் லிஸ்ட். இதில் முக்கிய நடிகர்களாக விஜய், கனிஷ்கா, சரத்குமார் நடித்துள்ளனர். கொரோனா வந்த அந்த 2020ஆம் ஆண்டு காலகட்டம் பல துயர சம்பவங்கள் பலரது வீடுகளில் நடந்துச்சு. தங்களது குடும்பங்களில் சிலரையும், உறவினர்கள், நண்பர்களில் சிலரையும் பறிகொடுத்து தவித்தவர்கள் பலர். இப்படியான ஒரு கொடுமையான காலகட்டத்துல கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள், மருத்துவ பணியாளர்கள் பலரும் அந்த நோயின் தாக்கத்தால் மரணம் அடைஞ்சாங்க. அப்படி மரணம் அடைந்த ஒரு பெண் டாக்டரை மையமா வச்சு கற்பனை கலந்த த்ரில்லர் படமாக இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை பார்ப்பவர் விஜய், கனிஷ்கா. அம்மா சித்தாரா, தங்கை அபி நட்சத்திரா என சிறிய குடும்பம் அவருடையது. ஒரு நாள் அம்மாவையும் தங்கையையும் யாரோ கடத்தி விடுகிறாங்க. கடத்தியவன் முகமூடி அணிந்து விஜய், கனிஷ்காவை தொடர்பு கொண்டு பிரபல ரவுடி ஒருவரை கொலை செய்ய சொல்றாரு. ஒரு உயிருக்கு கூட தீங்கு நினைக்காத விஜய், கனிஷ்கா அந்த ரவுடிய கொல்றாரு. ஆனா முகமூடி மனிதன் அதோட நிற்கல. அடுத்தும் ஒரு கொலையையும் செய்ய சொல்றான். தனது அம்மாவையும் தங்கையையும் காப்பாற்ற விஜய் இரண்டாவது கொலையையும் செய்தாரா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்தின் மீதி கதை. அறிமுக நாயகனாக இயக்குனர் விக்ரமனின் மகன் விஜய், கனிஷ்கா. முதல் பட நடிகர் போலவே தெரியல, அனுபவ நடிகர் போல நடித்திருக்காரு. அம்மாவையும் தங்கையையும் காப்பாற்ற துடியாய் துடிக்கிறாரு. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என நினைப்பவரிடம் அந்த முகமூடி மனிதன் ஒரு சேவலை கொல்ல வேணும் அப்படின்னு சொல்வதற்கு அவ்வளவு தயங்கும் ஒரு கதாபாத்திரம். ஒரு ரவுடிய அவனது இடத்துக்கே சென்று தனியாக கொள்வதெல்லாம் தனி ரகம். அறிமுக படம் என்றால் காதல், ஜோடி என நடிப்பாங்க. ஆனா அந்த படத்துல விஜய், கனிஷ்காவுக்கு ஜோடியும் இல்ல, காதலும் இல்ல. டெபுட்டி கமிஷனரா சரத்குமார். விஜய், கனிஷ்காவை முகமூடி மனிதன் மிரட்டுவதால அவருக்கு துணையா இருந்து காப்பாற்ற நினைக்கிறாரு. சரத்குமாருக்கு பழக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அதனால ஈஸியா நடிச்சிருக்கிறாரு. இவர்தான் படத்தின் வில்லனோ என ஆரம்பத்துல மிரட்டுறாரு ராமச்சந்திர ராஜு. ஆனால் சில காட்சிகளிலேயே அவரை போட்டு தள்ளுகிறாரு விஜய், கனிஷ்கா. இடைவேளைக்கு பின் டாக்டராக கௌதம் மேனன் கொஞ்சம் வில்லத்தனம் செய்றாரு. பிளாஷ்பேக் காட்சிகள்ல சென்டிமெண்ட் மலையில் நனைய வைக்கிறாரு ஸ்மிருதி வெங்கட். கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற துடிக்கும் டாக்டரா மனதில் இடம் பிடிக்கிறாரு. சத்யாவின் பின்னணி இசை த்ரில்லர் காட்சிகளில் பரபரப்ப கூட்டியிருக்கு. படத்தில் உள்ள சஸ்பென்ஸ கடைசி வரை காப்பாத்திருக்காங்க. பிளாஷ்பேக் காட்சியில் தான் படத்தில் அழுத்தமாக அமைந்திருக்கு. முகமூடி மனிதன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இடைவேளை வரை ஆக்கிரமிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் முன்பாக சஸ்பென்ஸ் ஒவ்வொன்றாக உடைவது எதிர்பாராததாக அமைஞ்சிருக்கு. அந்த கவனத்தை படத்தின் முன்பாதியில் அழுத்தமான காட்சிகளுடன் வச்சிருந்தா இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். சில தேவையற்ற காட்சிகள் முன்பாதிய சொதிச்சிருக்கு. நன்றி.